கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஆமென். என்னம்மா நீ இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் வந்தேன். நீ வெக்கப்படுறத பார்த்தா, கையில இருக்கிற பூவை பார்த்தா நீ சும்மா வந்த மாதிரி தெரியல. யாரையோ பார்க்க வந்திருக்கே நீ. நீ சிரிச்சு மறைச்சாலும் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. அம்மாடி, உன் வயசை தாண்டிதான் நாங்களும் வந்திருக்கோம். ஆமா, உன் மனசுல யார் இருக்கா? சும்மா சொல்லு சொல்லு. பாட்டி, அவர் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியுமா? யாருமா அது? ஜான் தாத்தா. எந்த ஜானை பத்தி சொல்றேம்மா? அது லைட் ஹவுஸ்ல இருக்காருல்ல, அவர்தான். லைட் ஹவுஸ் ஜானா? ஆமா தாத்தா. ஆமா, இப்படி நாங்க சொல்ற ஜானும் நீ சொல்ற ஜானும் ஒரே ஆள் தான். ஆனா அவன் செத்து 10 வருஷம் ஆச்சு. அவன் செத்துது ஊரே பரபரப்பாயிடுச்சு. பேப்பர்லயும் அதே நியூஸ், டிவிலயும் அதே நியூஸ். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போய் ரெக்கார்டு செக் பண்ணு. அது என்னன்னுட்டு உனக்கே தெரியும். பிரியா, பிரியா, ஏன் அழுகுற? நான் வரலன்னு அழுகுறியா? நீ வரலன்னா கூட எனக்கு கஷ்டம் இல்ல. நீ எனக்கு துரோகம் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ உயிரோடவே இல்ல, செத்து போயிட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன, நான் செத்துட்டேனாங்களா? யார் சொன்னது? இங்க பக்கத்துல இருக்காங்களே தாத்தா பாட்டி. ஹேய், தாத்தா பாட்டியா? எந்த தாத்தா பாட்டி? எங்க இருக்காங்க?
வா, அங்கதான் இருக்காங்க, காட்டுறேன். ஹேய் பிரியா, வா, சீக்கிரம் வா. வாட்? எங்க கூட்டிட்டு போற? அந்த தாத்தா பாட்டி. வாட்? வாட்? பிரியா, பிரியா, ஓடாத, நில்லு. இங்கதான் கலரை பார்த்தேன். என்ன அங்க கல்லறையா? அங்க ஒண்ணுமே இல்ல பிரியா, நீயே பாரு. Look, there is nothing out there. Understand? இல்ல ஜான், நான் பார்த்தேன். Listen to me, there is nothing. கல்லறையும் இல்ல, தாத்தா பாட்டியும் இல்ல. வா, நான் சொல்றது கேளு. வா, இங்க பாரு. அங்க ஒண்ணுமே இல்ல, கல்லறையும் இல்ல, தாத்தா பாட்டியும் இல்ல. எனக்கு தெரியும் நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடு. ஓகே, we'll meet you in the morning. Bye. Good night. Good night. Hi. Oh, நீயா? என்ன நல்ல தூக்கமா? ராத்திரி பூரா தூக்கமே இல்ல. ஏ என்னாச்சு? ரம்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்டி. என்னடி? இங்க பீச் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவன் பேரு ஜான். வாட்? நான் அவனை தினமும் பார்ப்பேன். என்னமோ தெரியல, அவனை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. முந்தா நேத்து மனசுல இருக்கிறத சொல்றேன்னு சொல்லி என்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டான். நானும் போனேன். அங்க பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஜான் செத்து போய் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. I was shocked, you know. பட் நான் பீச் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உல்டா. ஜான் இருக்கிறது உண்மை, ஆனா தாத்தா பாட்டி இல்ல, அவங்க வீடும் இல்ல. எனக்கு இது கனவா நினைவா ஒண்ணும் புரியல. ஏ என்னடி சொல்ற? ஜான் உயிரோட இருக்கான்னு சொல்றது போய். தாத்தா பாட்டி அவங்க வீடு இருக்கிறது உண்மை. What? Yes. Wait. ஏய் பிரியா, இல்ல. அந்த வீடு. ஏய் பிரியா. My God. பிரியா. இங்கதான் இருந்தான். நான் அவகிட்ட காஃபி கூட குடிச்சேன். இங்கதானே பார்த்தேன். இங்கதான், இந்த வீடுதான். ஜான் போலாம். ஜானோட வீடு இது. நான் சத்தியமா அவனை பார்த்தேன். சொன்னா கேளு. இங்கதான் பார்த்தேன். இங்கதான் ஜான் இருந்தான். நான் சத்தியமா தான் சொல்றேன். பிரியா நில்லு பிரியா. ஏய் பிரியா. ஏய் பிரியா நில்லு. ஜான். பிரியா
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்படி கண்ட புத்தகத்தை படிச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத. இல்ல ரம்யா, ஜான நான் இங்க பாத்திருக்கேன், அவன் கூட பேசிருக்கேன். பிரியா, ஜான் தற்கொலைக்கு பின்னாடி இங்க யாரும் வரக்கூடாதுன்னு கவர்மெண்டே தடை போட்டிருக்கு. உங்க கையெடுத்து கும்பிடுறேன், என் கூட வா. என்னாச்சடி உனக்கு? ஏதேதோ கனவு கண்டுகிட்டு அதே உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க? நீங்க வந்ததே மன அமைதிக்காக. அதை விட்டுட்டு ஏதேதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உன்னோட அமைதியையும் நிம்மதியையும் இழந்துட்டு இருக்க. இப்படியே போனா நீ பைத்தியக்காரி ஆயிடுவ. வா போலாம். நோ, நான் வரல, நீ போ. ப்ளீஸ் பிரியா, வா போலாம். ப்ளீஸ் ரம்யா, லீவ் மீ அலோன். ஹாய்.